நேசருக்கு நாங்க நன்றி செல்வோம். இந்த மாதத்தின் முடிய போதில் நிற்கின்றோம். கத்த நடத்தின விதங்கள், ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் கத்த செய்த பெரிய காரியங்களுக்காக என்று வாய்ந்தவனை சோசரிக்கிறேன். நாளும் கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சொந்த வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 6:30 இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்தி ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற தகப்பனே, இமைப்பொழுதும் எங்களை கைவிடலப்பா. நீங்க கைவிட்டா நாங்க யாரிடத்துல போவோமப்பா? எல்லாமே உங்களோட கரத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த பெரிய பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அப்பா, இந்த நாளை தந்தி மட்டுமாய் நீங்க நடத்தி வர்றீங்க. இந்த மாதத்தின் கடைசி பகுதியில நிக்கிறோம் கத்தாவே. இம்மட்டும் இருக்கிறது உங்களோட சுத்த கிருபை அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை கத்தாவே. அப்பா, ஆளாகலம் நீள உயரம் எதுவும் இல்லாமல் அள்ள அள்ள குறைபடாத உங்களுடைய அன்புக்காக சோஸ்திரம் ஆண்டவர். அரவணைக்கிற உங்களுடைய கருத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை திருக்கரத்துல தருகிறோம். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் நடத்தி தாங்க, ஆளுக செய்யுங்க தகப்பனே. நாங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உங்களோட வல்லமையை வாஞ்சிக்கிறோம், விடுதலையை வாஞ்சிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்டவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் கத்தாவே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வார்த்தைக்கிடங்க. கிரியையுடனான எங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தவும், மற்றவர்கள் சாட்சியா நிற்கவும், நாமும் எங்களுக்கு கூட மகிமைப்படும் பாத்திரங்கள் விளங்கவும் எங்களுக்கு கிரியை செய்யுங்க. கிருபை தாங்க, வல்லமையான எடுத்து பயன்படுத்துங்க. நாளுங்க தாவே அணிய போற எல்லாத்தையும் ஊழியருக்கான் செபிக்கிறோம். அப்பா, எல்லாவற்றையும் இணைப்புகளை சரியான முறை இணைத்து தந்து, அப்பா ஒழுங்கும் சுமைவா செய்து முடிக்கத்தக்கதாக கோணரான சுவையாக்கி நேர்த்தியாக நீங்க முடிக்கத்தக்க பாராட்டுங்க, வழி நடத்துங்க. அவர்களை முன்குறித்து அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தொடக்கம் முதல் முடிவு உற்சாகத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். ரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்புங்க. ரட்சணிய பாடல்களை தாங்க ஆண்டவர். துதிக்க வையுங்க, செபிக்க வையுங்க, உறவாடி உட வார்த்தையோடு மகள வையுங்க ஆண்டவர். அப்பா, அவட நல்ல கரம் தாங்கி நடத்துது நாங்க உணரத்தக்க இருந்த இடத்துல அவட பிரசன்னத்தை அனுபவிக்க அப்பா, ஆளுக செய்யுங்க. பலத்தின் மீது பலனடைந்து சீயோனை காண வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம். கேட்கிற நேர்களுக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மறுவழிப்புல கேட்க போறார்கள். அவர்களையும் உடைய கரத்தில் வந்து செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா, நீ சங்கமித்து ஆண்டவர் உமக்குள்ளாக சங்கமித்து உங்களுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற பிள்ளைகள் உடைய வருகைக்கு ஆயத்தப்படும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துற பாத்திர விலங்கு கிருபை நம்முடைய வல்ல கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தாப்பனையே. அமேன், அமேன், அமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பினை உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் தேவன் என்னோடு பேசின வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 5 வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம். ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 4 வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்வது: பாருங்கள், கர்த்தரிடத்தில் என் பலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். என் பலன் முழுக்க தேவனிடத்தில் இருக்கிறது. இதனால நாங்கள் அவரின் பலத்தின் மீது பலன் அடைவோம். ஆமென். அந்த பலனை பெற்றுக்கொண்டு நாங்கள் உன்னத பலத்தினால பலன் அடைவோம். கர்த்தரிடத்தில் என் பலன் என் தேவனிடத்துல இருக்கிறது. என் பலன் யாரிடத்திலும் இல்ல, தேவனிடத்துல இருக்கிறார். ஒரு என் பலனா இருக்கிறார். சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதக்காரன் சொல்ற சங்கீதத்துல 1 என்பதனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்ப இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே சொல்லுகிறார், கர்த்தரிடத்துலதான் எங்களுடைய பலன் உண்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை தேவ பலன் என்று நெகேமியாவும் சொல்கிறார். அப்படியாக நாங்கள் மகிழ்ச்சியா இருந்து தேவ பலத்தின் மேல பலனை பெற்றுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகளாய் கடன் செல்வோம். நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 6:30 இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் 6:30 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்காக கடன் செல்வோம். அடுத்ததாக 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்காக கடன் சொல்ல போறோம். இந்த நாளும் எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். 3வது வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் உங்கள் சகோதரி சுபாலங்கோ. 4வதாக வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள்.
இறுதியாக நாங்கள் முடிவுச்சவத்தை ஏறெடுத்து நன்றி செலுத்தி மறுவொழியற்போடு இணைவோம். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். இணையுங்கள், அழையுங்கள். அன்புடன் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம், துதிப்போம். உளவாய் நன்மை செய்தார். எத்தனை நன்மை செய்தார் எங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும். அவை ஆராயப்பட முடியாது, எண்ணி முடியாது. அவ்வளவாய் இரக்கம் செய்கிற நல்ல தகப்பன் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. அப்படியாக இன்றைக்கு எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக எண்ணவே முடியவில்லை, அளக்கவே முடியவில்லை. அவ்வளவாய் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி துதித்து நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். படகு கூட சொல்வோம். நன்றி செலுத்தி துதிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி சோஸ்திரம். பரவ தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீர் பெரியவர், பெரியவர். நீர் பரிசுத்தர். நீரே எங்கள் மதில், எங்கள் கோட்டை, எங்கள் ரட்சணிய சந்தோஷம், ரட்சிப்பின் ஊற்று, ரட்சணிய கொம்பு. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இம்மட்டு நடத்தி இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்தீரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நீ நடத்தின விதம் பெரிதப்பா, நீர் கண்ட விதம் பெரிதப்பா. எங்களை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் மாலதானப்பா முடியும். எங்களை அவ்வளவாய் தாய் போல, தகப்பனை போல, நண்பனை போல, சிநேகிதனை போல ரகசியத்தில் சொல்லித் தருகிறீரே. எல்லாவற்றால் நிரப்புற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையாம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பாவும் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவீர். அப்பா உடைய சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கு. உடைய பலனை தருகிறீரே கத்தா, அந்த பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனை காணும்படியா நீங்க கிரிய செய்றீங்களே, கிருபை பாராட்டுறீங்களே, எங்களை நடத்துறீங்களே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நன்றியோடு சோசரிக்கிறோம். அப்பா உடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. அப்பா ரத்தத்தினால் விடுதலை தர, பாதுகாப்பு தர, சுகந்தர பலனத்தில் உடைய வல்லமை ஊற்றுகிறீரே கத்தார். அப்பா எங்கள் இருதரத்தாரா இருந்த எங்களை ஒரு வீட்டாராய் மாற்றி அடிச்சுவரை தகத்தறிந்தீர். உடன்படிக்கை உறவை தந்தீர். கிருபாசனத்தினை நெருங்கி சேர வைத்தது அப்பா உடைய அன்பு. அதுக்காக நன்றியா, நன்றியா, நன்றி ஆண்டவரே. அப்பனே உமக்கு நன்றி, நன்றி. அகப்பனே சோஸ்ரம், சோஸ்ரம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கன்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கன்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே இசப்பா அனுதினமும் உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே மாம்சமான திரையை அன்று கிழித்து பொது ஒளி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து பொது ஒளி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கன்று வாழ்ந்திட ஆராதனை உம
உமக்கே இயேசப்பா அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே இயேசப்பா அனுதினமும் உமக்கே. ஆமென். எல்லா துதிகன மகிமையும் தேவாய்தவனுக்கே செலுத்துற. நன்றி ஆண்டவர், நன்றி. இதனால நாங்க சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 19ஆம் சங்கீதம். நாங்கள் 1 தொடக்கம் 7 வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 19 1 தொடக்கம் 7 வசனங்களை வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னென்று சொன்னால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இன்றைக்கு வானாதி வானங்களை கொள்ளாதவர் அவருடைய மகிமையை சிங்காசனத்தை அங்கு வைத்தார். இந்த மகிமையின் தேவன் அப்படியாக மகிமைப்படுகிறார். அது மாத்திரம் அந்த ஆகாய விரிவு எண்ணத்தை வெளிப்படுத்த அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய செய்கைகள் அப்படியாக நம்மை செய்த, அப்படியாக அவரை விரித்திருக்கிற அந்த வானங்கள், இந்த கரத்தின் கிரியை இன்றைக்கு நிகழ விடாதிருப்பீரான்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அந்த கரத்தின் கிரியை இன்றைக்கு நிகழ விடாதிருப்பதுதான் நானும் நீங்கள் இந்த கிருபை நாளை கண்டு நிற்கின்றோம். கிரிய செய்யும்படியாக அவர் நமக்கு கிருபை செய்திருக்கார். இது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தைகள் சும்மா இல்லை, சும்மா மற்றவர்கள் மனுஷர் பேசுற பேச்சு அல்ல, மாமிச வார்த்தைகள் அல்ல. அவைக்குரிய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் சத்தியம் உள்ளது, ஞானியாக்குறது பேதி. அப்படிப்பட்ட ஞானியாக்குற இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு எங்கள் ஆத்துமா உயிர்ப்பித்து இன்னும் அவருக்குள்ள சாட்சியாக நிற்போமா? ஏன்னு சொன்னா வானங்கள் மகிமையை வெளிப்படுத்து, ஆகாய விரிவு அந்த கரத்தின் கிரியை தெரிவிக்கன்னு சொன்னார். நம்மை உருவாக்கின தகப்பன் சாயல்ல படைச்சவர், நாமும் அவருடைய கருத்தின் கிரியைகள் தான். அந்த கருத்தின் கிரியைகள் நாமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய செய்யை அறிவிப்போம். அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருப்போம். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பாட துதிகளுக்கூட கடந்து செல்வோம். எங்களோடு சகோதரி எஸ்தர் கருணா சிஸ்டர் இணைத்திருக்கிறார்கள். இணைத்திருக்கும் சகோதரியை நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து ஜெபம் துதி பாடலுக்காய் கடந்து செல்வோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாட ஜெபங்கள். ஆமென். காட் பிளஸ் சிஸ்டர். ஆமென். God bless you. நன்றி அப்பா, நன்றியோடு மெய் ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, வாக்குமாற தகப்பனே. அப்பா, நாங்கள் காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்போம். எப்போதும் துதி எங்கள் வாயில் இருக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, ஆவியானவரே, அப்பா நீர் உயர்ந்தவர் கர்த்தாவே, உன்னதமானவர். நாங்கள் பூமியிலே அப்பா உம்மால் படைக்கப்பட்ட சிறு கூட்டமாயிருக்கிறது ஆண்டவரே தகப்பனே. எங்களை நினைக்கிறதுக்கு நீர் மாத்திரம் சுவாமி. அப்பா நீர் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறவர் நீர் கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா நாங்கள் எப்போதும் உமக்கு பயந்தவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே இதுவரை காலங்களிலும் உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய எல்லா அடைக்கலும் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும்
இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். சரளஸ்ரீபருக்காக அவருடைய மனைவி விட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஞானத்தினாலே நிரப்பி தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல மகேந்திரனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகமாரோக்கியம் பலம் கொடுத்து தப்பனாரையும் ஆசிர்வதிங்க. அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாய் பலப்படுத்துங்க, நடத்துங்க. அப்படியே சௌரி சுபாலங்கோக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா கொடுக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா சத்தியத்தை சொல்லும் போது அநேகரை விடுதலையாக்குங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாய் சௌரி செய்யற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டுங்க. என் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, குடும்ப காரியங்களை ஆசீர்வதித்து கொடுங்க, தொடர்ந்து நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலே சௌரியம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல சௌரி டோலிக்காகவும் ரஞ்சனி அலங்காரமணிக்காக இன்னும் கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய துதியை சொல்லி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாது தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து அவர்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீரே அவர்களை பாதுகாக்கிற தகப்பன். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. குடும்பத்தின் காரியங்கள் மனவாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற அவர்கள் நீர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் ஆத்தும விடுதலைக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு அநேகரை கொண்டு வரும்படியாய் அவர்களை பயன்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. வார்த்தையாகிய மன்னாவை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. உம்முடைய வேதம் அதன் ரகசியங்களை கற்றுக்கொள்ள உதவுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா அதை போதிக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வேலியை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சத்தியத்தை சொல்ல அவர்களையும் உதவி ஒத்தாசியாய் அந்த குடும்பத்தோடு சேர்ந்தோட கிருபை பாராட்டுங்க. அப்பா அப்பா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்த வந்தேன் என்ற உம்முடைய வார்த்தைக்கு பயந்தவர்களாய் உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற அந்த கூட்டத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் நல்லவர் கர்த்தாவே. அந்த ஜனங்களுக்கு கூடாக எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் அப்பா. வனாந்தரத்திலே வழி நடத்தினவர் ஆண்டவரே. அவர்கள் எப்போது உமக்கு எதிராய் பாவம் செய்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அந்த வனாந்தரத்திலே வருஷக்கணக்கில் அலைந்து கொண்டு திரிகிறவர்களாயிருந்தார்கள். அவர்கள் அலைந்ததை கூட தாங்கள் ஏன் அலைந்து திரிகிறோம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படாதபடி சாத்தானுடைய திட்டங்களினாலே அலைக்கழிக்கப்பட்டவர்களாய் ஆனாலும் கத்தாவே நீர் அவர்களை எருசலேம் என்னும் கானானுக்கு கொண்டு வந்து கத்தாவே அவர்களை இன்று வரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறீங்க என்பதை அவர்களே இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகிறார்கள். நீங்களே தேவாதி தேவன், யெகோவா தேவன் என்பதை உலகத்துக்கு அறிய செய்தவ கர்த்தர் நீர் கத்தாவே. அப்பா அவர்களை நீங்க கத்தாவே அநேக ஜாதிகளுக்கு அவர்களை தகப்பனாய் மாற்றினவர் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க தகப்பன். நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் விரைவில் காணட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் எடுக்கிற பிழையான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அப்பா அநேக யூதர்களை ரட்சிப்புக்குள்ளாக நீர் நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்ப தகப்பனே இன்னுமாக அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கத்தாவே யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும். ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் என்பதை அவர்கள் அறியட்டும் கத்தாவே. தகப்பனே இந்த யுத்தம் கத்தாவே அப்பா உம்முடைய 3வது தேவாலயத்துக்காக நடத்தப்படுகிற யுத்தம் ஆண்டவரே. சாத்தானுடைய அந்த வருகையை நீர் வெற்றி கொள்ள போகிறவர் என்பதை அறியாதபடி நடத்தப்படுகிற யுத்தம் ஆண்டவரே. எல்லாரையும்
மன்னித்து இழுத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பை கட்டளையிடுங்க. நீங்களே தரிசனங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கொடுத்து அப்பா கூடுமானவரை அந்த தேசத்து ஜனங்களை, ஈரான் மக்களை, காசா மக்களை, இன்னும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னலுறுகிற மக்களுக்கு கூட இருந்து கர்த்தாவே யுத்தத்திலே பாதுகாப்பை கொடுக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். அவர்களை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்தத்தினால் நேரம் போதடா. கொள்ளுங்க கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை புகழுகிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தது ஜனங்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்னமாக நாங்கள் எங்களுடைய தேசங்களுக்காக செபிக்கிறோம், ஆளுகை செய்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். கனடா தேசத்துக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஞானமாய் இந்த உலகத்தை, இந்த தேசத்தை ஆளுகிறவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது போல அனுரவுக்காக செபிக்கிறோம், இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம். அந்த தேசத்தை ஆளுகிறவர் கர்த்தாவே ஞானமாய் ஆளும்படியாய் அந்த ஜனங்களுக்காக கர்த்தாவே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாப்பு முடியாது கர்த்தாவே. தகப்பனே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வைத்தியசாலைகளில், சிறைச்சாலைகளில், அப்பா போதைய வஸ்துக்களில் அடிமையாகிற எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்குங்க. உங்களுடைய சத்தியம் அந்த இடத்துக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறவர் என்பதை அவர்கள் அறியும்படியாய் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சிறை கதவுகளுக்கு கூட கர்த்தாவே பவுலும் சீலாவும் காடிய போது அந்த சிறை கதவுகள் தானாய் திறவுண்டது போல அந்த சிறைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் உண்மை நோக்கி பார்த்து பாடும்போது நீர் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீர் தொற்று சுகமாக்குறவர் என்பதை ஒவ்வொரு நோய்த்த பிள்ளையும் அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய பலம், உம்முடைய சத்தியம் எங்களுக்கு எப்போதும் உதவியாயிருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம்
நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. Praise Lord, sister. Praise the Lord. ஆமென். அருமையான பாடல். ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமென். அப்படியாக அழகாக பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தினது மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஜெபித்தீர்கள். அப்படியா ஜெபித்து துதித்து உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமுனால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். இணைந்திருங்கள், தொடர்ந்தும் கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். Amen. God bless you too, sister. ஆமென். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக எங்களோட துதிப்பாடல் செபங்களுக்கூடாக எங்களோட சகோதரி கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். துதிப்பாடல் செபங்கள் நடத்துவார்கள். அவர்களோடு நாங்கள் அழைத்து இணைந்து ஒன்றாக துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. எடுத்து வாருங்கள் உங்கள் துதிப்பாடல். Okay. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ மகிமை கர்த்தரே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருக்கிற இந்த தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் தாவிது துதித்தது போல நாங்கள் துதித்து உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை கீர்த்தனம் பண்ண என் தேவாதி தேவனுக்குள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும்.
ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனை தொழுகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பும் எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பும் ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பும் உந்தன் பெருங்குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பும் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே பிடமிட்டு உருக்கு நீர் என்னையும் நீர் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே பிடமிட்டு உருக்கு நீர் என்னையும் நீர். ஜீவ அன்பு என்ன உன்னதம் ஜீவ அன்பு என்ன அன்புதான். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனதில் துக்கபாரமெல்லாம் தோளிலேற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் தோளிலேற்றதை உணரவில்லையே. தன்னம் தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னம் தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தாமியம் அடைக்கலம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். ஆமாண்டவரே, நன்றி செலுத்துறோம் பிதாவே. நன்றி ஆண்டவரே. அவர் வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால்
நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா வீரன் என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலபெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையாகும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலி ஆனதினால் கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம்
வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். எனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையாம் ஏசையாவும் கிருபை விலகாதையாம். ஆமாண்டவரே, நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கிருபை பெரியது ஆண்டவர். உங்களுடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது. உங்களுடைய கிருபையினால் நாங்கள் நில நிற்கிறோம். உங்களுடைய கிருபை சத்தியம், கிருபையும் சத்தியம் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக அதை உங்கள் கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நட்புத்தியும் பெறுவீர்கள் என்று கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமே உமக்கு ஒருவருக்கே ஏசப்பா செலுத்தி இயேசுவின் நாமத்தில் துதியை எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர், அருமையாக பாடல் பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள், துதித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்படியா துதித்த உங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்து கூறுவோம். நன்றி சிஸ்டர். நன்றி சார், நன்றி. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி. ஆமே. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்கவும் பாடவும் உங்களோடு சகோதரி டோலி அவர்கள் இணைப்பிருக்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை எடுத்து துதி பாடலை கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். அடுத்து வாருங்கள், ஊழியருக்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் உங்களோட ஒரு மனப்படுகிறேன். ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நீங்க ஒளியாக இந்த நித்திய வெளிச்சத்துல வந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமீன் அப்பா. கிருபையினால நாங்க உங்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டோம். அதன்படி ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமைப்பா, நீங்க எங்கள் பக்கத்தில் இருக்கும்போது யாருக்கு நாங்க அஞ்சுவோம்? உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க இயேசுவே அப்பா. உங்களுடைய உன்னதத்தின் அபிஷேகத்தின் மூலமாக யாவரை நிரப்பி இந்த மாலை நேரம் ஆண்டவரை அநேகருக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு யாவரை உங்களுடைய அன்பினால நிரப்பி ஒரு புதிதான வெளிப்படுத்தலை எங்களுக்கு கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, இன்னும் அதிகமான உங்களுடைய அன்பில் அவர்கள் நிலை நிற்பதற்கு உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமீன், 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 ஆமீன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, மனம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மனிதனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பார பரிசுத்தனான் பாவி உன்னை அழைக்கின்றேன் பா, பரிகாச சின்னமை செலவையிலே பாலியானன் பவியுனக்காய், பரிகாச
நம்மை சிலுவையிலே காலியா நென்பவியுனக்காய் என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலே பேனா பாவத்தேனரோ கத்தை பாதகனின் முடிவினை பரிகாரத்தின் நம்மை சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய் உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆமென். அவர் எங்களுக்காண்டி மரித்தார், எங்களை பாவங்களை தீர்த்தார், எங்களை அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வந்து எங்களை ஒரு பெரிதான ரட்சிப்பை எங்களை கொடுத்து மீட்ட தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவரை நாங்கள் தாழ்த்தி எங்களை தாழ்த்தி அவரை குனிந்து ஆராதிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஹோலி சீசன் நேரங்கள்ல இந்த நேரங்கள்ல கர்த்தருக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி ஜீவிப்பதற்கு கர்த்தர்கள் யாவருக்கும் புதிதான ஒரு வெளிப்படுத்தலையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல் கல்வாரி காட்சியில் அன்பை கொடுத்தீர்கள், அப்படியாக அனுபவித்து பாடினீர்கள், தன்னுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்த ஜெபித்தீர்கள். ஜெபித்து துதித்தவங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமால நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கிறோம். இது சமாளத்தை கூறுகிறோம். தொடர்ந்து முனைந்து கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தரை நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி. ஆமென், ஆமென். God bless you, Sister Subha. ஆமென். God bless you too. ஆமென். சரியாற்ற ஒன்று நேரம் 7:23. ஆமே, நாங்கள் அடுத்த வார்த்தை வெளிச்சத்துக்கூட போகும்போது ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று நான் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதாம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகளைப் போல பார்க்கின்றார் பரமபிதாம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை
துணிவுடன் அணுகிச் செல்வோம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. எந்த தீய ஆவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. எந்த தீய ஆவியும் நம்மை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. நான் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். அவருடைய ரத்தம் ஜெயம் 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 என்று சொல்லும் போது சத்துருவானவன் ஓடி போகிறான். எல்லா தடைகளும் உடைக்குது அந்த ரத்தம். எல்லா விளவீனங்களை நீக்கி போடுகிறது, வியாதியை விடுதலையாக்குறது, வேதனையை மறைகிறது. அவருடைய ரத்தத்தை சொல்லும் போது இயேசு ரத்தம் ஜெயம் 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 என்று நாங்கள் வீடு வளவு வாய்க்கால்களை கொடுத்து தெளிக்கும் பொழுது நிச்சயமாக அதை பரிசுத்தமாக்கி நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றுகிறது. அவருடைய ரத்த கோட்டைகள் வைத்துக்கொண்டு எதிரி நுழையாமல் பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனுடைய பரிசுத்த ரத்தம் எனக்கா உங்களுக்கா அன்று கல்வா உலக தோற்றங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரை நமக்கு வெற்றியை தருகிறார். ஆமென். நாங்கள் அடுத்ததாக நேரலுக்கான ஜெபத்தையும் வானொலி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்கள், ஜெபிப்போம். சோஸ்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் கத்தாவே. கிருபையாய் இந்த வேளையிலும் கத்தாவே இந்த வானொலி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே சங்கம் வானொலி ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம், நேர்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் கத்தாவே. இம்மட்டுமா இந்த வானொலியை நீங்க ஆசீர்வதித்து வருகிறீங்க. 10 ஆண்டுகளுக்குள்ள கடந்து செல்ல வைத்திருக்கிறீங்க. இந்த 10வது ஆண்டை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, நீங்க கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக நன்றி அப்பா. அறுபடையை காண இன்னும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களாய் கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்வீராக, தடைகளை உடைப்பீராக. அங்கெல்லாம் சுவிசேஷர்கள் செல்ல முடியாம இருக்கிற ஊழியர்கள் செல்ல முடியாது இருக்கும், அங்கெல்லாம் ஒலி அலையாக கத்தாவே நீங்க கிரிய செய்யணுமா. அலையாய் எழுந்து அநேக ஆத்துமாக்களை இன்னும் கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. வழிகளை திறவுங்கப்பா, தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதி, இல்லங்களை ஆசீர்வதிங்க. வானொலி ஊழியத்தை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிறவரும் ஊழிய ஸ்தாபரும் அல்ல சிறுவர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு அடியானு கொடுத்த தரிசனங்களுக்காய், வெளிப்பாடுகளுக்காய், அப்பா கொடுத்த ஞானத்துக்காய் நன்றி செலுத்துறோம். பொருளாதார வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துறோம். இருக்கிற வேலை செய்யற இடங்கள் எல்லாம் மனுஷருடைய கண்களை தயவுல பாராட்டி இருக்கிறீர்கள், அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த வேளையிலும் கத்தா மறைமுகமா இருந்து ஊழியங்களை செய்தார்கள் கத்தா, ஒளிப்பதிவு செய்தார்கள், மறு ஒளிப்பை செய்ய வேண்டும் என்று வாஞ்ச நாகத்தோடும் பாரத்தோடும் செய்கிற அந்த ஊழியத்தை கனப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக, அவளை பாதுகாப்பீராக. உடனே பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகளுக்காக செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அப்பா தகப்பனே, ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நெகேமியா அழைத்த பொழுது அங்கே அநேகரங்கள் எழுப்பினது போல இந்த நாட்கள் எழுப்புவீரா ஊழியர்கள், ஊழியங்கள் பெருக
பெருகட்டும், நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாளும் கர்த்தாவே இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள், பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் அப்பா எதுவா இருந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய நாமத்தை உயர்த்த துதிக்க வார்த்தையை கொடுத்த வாஞ்சியோடும் தகத்தோடும் இணைகிறார்களே ஐயா, நீங்க இணைக்கிறீங்களே அந்த கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். அப்படியாக இணைகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் நீர் பேர் பேர் ஆசீர்வதிப்பீரா, இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தீரா. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீ போல தகப்பனே இந்த கேட்டுக்கொண்ட நேர்களுக்கு செபிக்கிறோம் அப்பா. நேரடி ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறார்கள், யூடியூப்லையா கேட்கிறார்கள், யூடியூப்ல கேட்கிறார்கள், அப்படியா இன்ஸ்டாகிராமுக்குள்ள பாக்குறார்கள். எல்லா வகையில நீங்கள் ஐயா இந்த ஊழியத்தை பெருகி பெருக செய்திருக்க அந்த கிருபைக்கா நன்றி. அந்த நேர்களுக்கா நன்றி செலுத்துறோம் ஐயா. மறு ஒளிபரப்பை கேட்கிறார்கள் பல தேசங்களில் இந்த கத்தா அந்த கிருபைகளுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பொருளத்திலும் இல்லத்திலும் நீங்க கிரிய செய்து உமக்குள்ளாக சங்கமிக்க புதிய வாசல்களை உண்டு பண்ணுறதுக்காய் நன்றி அப்பா. கேட்க விடுதலையோடு கேட்க விடுதலை அடையும்படியா விடுதலை வெளிச்சத்தை கொடுக்கிறீர் அப்பா. இவர்களுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று சொல்லும் நித்திய வெளிச்சத்துல வெளிச்சமாய் வார்த்தையின் வெளிச்சத்துல எழும்புறீர். அதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி தகப்பனே. இந்தந்த தேசத்துல இருந்தெல்லாம் என்னென்ன தேவைகளோடு பாரத்தோடு கண்ணீரோடு இந்த வானொலியை கேட்கின்றார், அந்த கண்ணீர்கள் எல்லாம் களிப்பாய் மாறுவதாக, உடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, உடைய வல்லமை வெளிப்படுவதாக ஒவ்வொருவருக்கும் இருக்கிற நேர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கும். அவர்கள் தாழ்ந்துள்ள ஊழியர்களை எழுப்பி தரும்படியாய் உடைய நாமத்தை மையப்படுத்துற பிள்ளைகளா எடுத்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உடைய வெள்ள கரத்துல ஊழியத்தையும் ஊழிய நேர்களையும் ஆசீர்வதித்து வருகை பெறவிட்டும் ஐயா. இது கொண்டு செல்ற மனவாட்டி ஆயத்தப்பட்டு மற்றவளையும் ஆயத்தப்படுத்துற வாழியா நீங்கள் இருக்க வச்சு நடத்துகிற கிருபைகளுக்கா நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.